Hello friends, welcome to my YouTube channel. இது வந்து ப்ராப்ளம் நம்பர் 11 ஓகேங்களா. கால்குலஸ் டாப்பிக்கில் வந்து ப்ராப்ளம் நம்பர் 11 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 9x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். இதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னா எல்ஹெச் ரூலும் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எல்ஹெச் ரூலை வந்து பார்த்துக்கிடுவோம். எல்ஹெச் ரூல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு 7 ரூல் இருக்குது. இந்த வந்து 7 ரூல் வந்து இந்த ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணும்போது ஒரு 7 ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் மட்டும்தான் இந்த எல்ஹெச் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். அது என்னென்ன ரூல்னால் இன்ஃபினிட்டி பவர் 0, 1 பவர் இன்ஃபினிட்டி, 0/0, இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி, 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி, 0 மைனஸ் இன்ஃபினிட்டி, 0 பவர் 0. இந்த ரூல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இந்த எல்ஹெச் ரூலை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும், இல்லைனா சால்வ் பண்ண முடியாது. இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் அந்த இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி, அப்போ மேலே இன்ஃபினிட்டி ஆமா நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி தான். ஏன்னா இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வந்து இன்ஃபினிட்டி தான். அப்போ வந்து இதோட ரூல் என்ன வருதுன்னா இன்ஃபினிட்டி டிவைடட் பை இன்ஃபினிட்டி. அப்போது நான் இது எல்ஹெச் ரூலில் இது வருது. அப்போது நான் எல்ஹெச் ரூலை அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து என்னென்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை 9x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து லிமிட்டை அப்ளை பண்ணுறேன் சரிங்களா. எக்ஸுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி எல்ஹெச் ரூலில் வருது. எல்ஹெச் ரூல்லாம் என்னென்னா என்ன பண்ணணும்னா இப்படி வந்துச்சுன்னா எல்ஹெச் ரூலை எப்படி அப்ளை பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க, நியூமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நியூமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0 சரிங்களா, டிவைடட் பை 9x ஸ்கொயர்டு. 9x ஸ்கொயர்னா பவரை முன்னாடி எடுங்க, பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள், அப்போது 18x ப்ளஸ் கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0. இப்போது சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 1 ப்ளஸ் 0 டிவைடட் பை 18x ப்ளஸ் 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட் அப்ளை பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். அப்போது இன்ஃபினிட்டி பண்ணால் இன்ஃபினிட்டி இன்ட்டு 18 வந்து இன்ஃபினிட்டி தான். அப்போது 1 பை இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து 0. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.